தமிழ் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருத்தவங்க தான் அனிருத். எக்கச்சக்க படங்களுக்கு இசையமைச்சிட்டு இருக்கிற இவர் இத்தனை வருஷங்கள் சிங்கிளாக தான் இருந்தார். ஒரு வழியாக திருமணம் பண்ணிக்க ஓகேயும் சொல்லிட்டாரு. அவருக்கும் காவ்யா மாறனுக்கும் இன்னும் சில மாதங்களில் திருமணம் நடக்க இருக்குது. இந்த நிலையில் அனிருத்தோட சித்தி மகனுக்கு நேற்று கோலாகலமாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த வகையில் தனுஷ் மூலமாக சினிமாவுக்குள்ளே வந்தவங்க தான் அனிருத். முதல் படமான 3 ஃப்ளாப் ஆனாலும் அவங்களோட இசையும் பாடல்களும் பட்டி தொட்டிலாம் ஒழிச்சிச்சு. இதன் காரணமாக அந்த படத்துக்கு அப்புறம் வரிசையாக படங்களுக்கு இசையமைச்சு சென்சேஷனும் ஆனாங்க. இதனால குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருத்தவங்களாக மாறிட்டாங்க. பல முன்னணி இயக்குநர்கள், ஹீரோக்கள் எல்லாருமே அவரை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்தில் ஏஆர் ரஹ்மான் போன்ற கிங் மேக்கர்களையே ஓரங்கட்ட நிலைமைக்கு அவர் போயிட்டாரு. குறிப்பாக சம்பள விஷயத்தில் இசைப்பிகளை அனிருத் ஓவர்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் ஒரு படத்துக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு தகவல் ஓடிட்டு இருக்குது. அதே சமயம் என்னதான் அவர் டாப் இசையமைப்பாளர் என்ற இடத்துக்கு போனாலும் அவர் அமைக்கிற இசை கடுமையான விமர்சனங்களை சந்திக்கிறது விளக்கம்தான். அவரோட இசையமைப்பில் கடைசியாக டிசி படம் வந்துச்சு. அந்த படத்தில் தரமான இசையைத்தான் கொடுத்திருந்தாரு. இப்படிப்பட்ட இசையெல்லாம் தனக்குள்ள வச்சுக்கிட்டு தான் பல படங்களுக்கு சத்தத்தை மட்டும் இசையா கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்டு வந்தாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா டிசி படத்தோட ஹீரோவே அணியோட இசைதான். அந்த படத்தில் நல்ல பேர் வாங்கினவங்க அடுத்ததாக ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் சிங்கிளில் விமர்சனத்தை சந்திச்சிருக்காங்க. இதுக்கடையில் அனிருத்துக்கு 30 வயசுக்கு மேலே ஆகிட்டு இருக்குது. இத்தனை நாட்கள் அவர் சிங்கிளாக தான் வளம் வந்தாங்க. எப்போ திருமணம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் கூட கழுவுற மீனில் நழுவுற மீனாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் இப்போது அவரோட மனநிலையில் மாற்றம் வந்திருக்குதான். அதாவது அவருக்கும் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் மகள் காவ்யா மாறனுக்கும் காதல் மலர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த காதலுக்கு 2 பேரோட வீட்லையும் சம்மதம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் வரும் நவம்பர் மாதத்தில் கிரீஸ் நாட்டில் வச்சு திருமணம் பண்ணி வைக்க 2 குடும்பத்தினருமே முடிவு பண்ணியிருக்காங்களாம். இந்த திருமணம் பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரலதான். அதே சமயம் அணியோட உறவினரும் நடிகருமான ஒய்ஜி மகேந்திரன் கடந்த மாதம் கொடுத்திருந்த ஒரு பேட்டியில் இந்த திருமணத்தை பற்றி உறுதிப்படுத்தியிருந்தார். சீக்கிரமே அவங்களோட குடும்பத்திலிருந்து அறிவிப்பு வரலாம் அப்படின்னு தெரியுது. அந்த வகையில் கிரீஸ் நாட்டில் நடக்கிற திருமணத்துக்கு நெருங்கிய உறவினர்கள் மட்டும்தான் அழைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த நிலையில் அனிருத்தோட சித்தி மகன் அஸ்வத்துக்கு நேற்று கோவையில் வச்சு ஜோரா திருமணம் நடந்திருக்குது. அன்னபூர்ணா ஹோட்டல் நடந்த இந்த திருமணத்தில் அனிருத், ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த் உள்ளிட்ட நெருங்கிய உறவினர்களும் கலந்துருக்காங்க. அனி பட்டு வேட்டி சட்டையில் ஜொலிச்சிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்த ஃபேன்ஸ் பலருமே அனிருத்துக்கும் மாப்பிள்ளை கலை வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க.